வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் இரவு நேர செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு, அனுரவின் அரசிடம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. இரவில் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை, விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. லிட்ரோ எரிவாயு விலை தொடர்பில் வெளியான அறிவிப்பு. நாடளாவிய ரீதியில் ஏற்பட்ட மின் துண்டிப்பு, அரசு முன்னெடுத்துள்ள நடவடிக்கை. அர்ச்சுனா எம்பி தாக்கியதில் படுகாயமடைந்த நபர் வைத்தியசாலையில் அனுமதி. ஏப்ரல் மாதத்திற்குள் கடவுச்சீட்டு வரிசைக்கு முடிவு, வெளியான அறிவிப்பு. 100க்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு இடமாற்றம், வெளியான காரணம். தொடர்பான விரிவான செய்திகள். அரசியல் காரணங்களுக்காக அன்றி நீண்ட காலமாக காவல்துறை பொறுப்பதிகாரிகளுக்கு இடமாற்றம் வழங்கப்படாமையாலேயே இந்த இடமாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்தார். ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்ட போதே புத்திக மனதுங்க இவ்வாறு குறிப்பிட்டார். இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், சில காலங்களாகவே இடமாற்றங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியிருந்தது. 3 வருடங்களாக இடமாற்றம் செய்யப்படவில்லை. இதில் எந்த ஒரு அரசியல் காரணங்களும் இல்லை. நாங்கள் சில அதிகாரிகளை சாதாரண பணிகளுக்கு நியமித்துள்ளோம். சில அதிகாரிகளுக்கு நல்ல பதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. இதில் அரசியல் இருப்பதாக யாரும் சொல்ல முடியாது. இந்த இடமாற்றங்களின் செயல்திறனை 1 வருடத்திற்கு நாங்கள் கண்காணிப்போம். பொறுப்பதிகாரிகள் அங்கே சும்மா உட்கார முடியாது, வேலை செய்ய வேண்டும். இந்த இடமாற்றங்கள் குறித்து காவல்துறை ஆணைக்குழுவும் எங்களிடம் பலமுறை கேட்டதற்கமைய அவர்களின் ஒப்புதலுடன் இது செய்யப்பட்டது என தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஏப்ரல் மாதத்தில் வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு முன்னர் நாட்டில் ஏற்பட்டுள்ள கடவுச்சீட்டு வரிசைகளை அகற்றுவதற்கு முடிவு செய்துள்ளதாக குடிவரவு குடியகழ்வுத்துறையின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். அடுத்த வாரத்திற்குள் 24 மணி நேர சேவை தொடங்கப்படுவதால் குடிவரவு மற்றும் குடியகழ்வுத்துறையில் உள்ள அனைத்து ஊழியர்களும் பொதுமக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய இரவும் பகலும் உழைக்க உறுதி பூண்டுள்ளனர். கடவுச்சீட்டு வழங்குவது குடிவரவு மற்றும் குடியகழ்வுத்துறையில் உள்ள அனைவரின் கூட்டு பொறுப்பாகும். தகுதி வாய்ந்த அதிகாரியாக இருப்பதால் நாங்கள் அவ்வாறு செய்ய உறுதியளிப்போம். இருப்பினும் இந்த பிரச்சினை கடந்த கால அரசியல்வாதிகளால் உருவாக்கப்பட்டது. மீதமுள்ள ஊழியர்களை மட்டுமே கொண்டு 24 மணி நேர சேவையை வழங்குவது மிகவும் கடினமான பணி. பல நாட்கள் வரிசையில் காத்திருப்பதன் மூலம் பொதுமக்கள் அனுபவிக்கும் சிரமங்களுக்கு இது பொருந்தாது என்றார். நாடளாவிய ரீதியில் ஏற்பட்ட மின் துண்டிப்பினால் ஏற்பட்ட நஷ்டம் தொடர்பில் மதிப்பீடுகளை முன்னெடுப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், மின்சக்தி அமைச்சும் இலங்கை மின்சார சபையும் மின்சார சபையின் பொறியியலாளர் சங்கமும் மின்வெட்டு தொடர்பில் தெளிவுபடுத்தியுள்ளனர். மின் கட்டமைப்பில் ஏற்பட்ட சமநிலையற்ற தன்மை தொடர்பிலும் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான பிரச்சினைகள் ஏற்படும் போது அவற்றுக்கு நிரந்தர தீர்வினை வழங்குவதற்கு உரிய தரப்புகள் நடவடிக்கை எடுத்துள்ளன. குறுகிய கால நடவடிக்கைகள் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. மின்தடையால் ஏற்பட்ட நஷ்டம் தொடர்பில் இதுவரையில் மின்சார சபை எவ்வித அறிக்கையையும் சமர்ப்பிக்கவில்லை. இந்நிலையில் நஷ்டம் தொடர்பில் மதிப்பீடுகளை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன என அவர் தெரிவித்துள்ளார். யாழில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் தாக்குதலுக்கு உள்ளாகிய நபரொருவர் படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், நேற்று இரவு யாழில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதி ஒன்றுக்கு ராமநாதன் அர்ச்சுனா சென்று அங்கு காணொலி பதிவில் ஈடுபட்டார். இதன்போது அங்கு நின்ற நபர் தன்னை காணொலி பதிவு செய்ய வேண்டாம் என அர்ச்சுனாவிடம் தெரிவித்திருந்தார். இதன்போது அர்ச்சுனா அதனை மீறி காணொலி பதிவில் ஈடுபட்டார். இந்நிலையில் அர்ச்சுனாவுக்கும் குறித்த நபருக்கும் இடையில் முறுகல் ஏற்பட்டது. இதன்போது அர்ச்சுனா பீங்கான் ஒன்றினை எடுத்து குறித்த நபரின் தலையில் தாக்கியுள்ளார். இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த நபர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்திற்கு சென்ற அர்ச்சுனா குறித்த நபர் தன் மீது தாக்குதல் நடத்தியதாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார் என போலீஸ் தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன.
இம்மாதத்திற்கான லிட்ரோ சமையல் எரிவாயு விலையில் எவ்வித மாற்றமும் மேற்கொள்ளப்படவில்லை என லிட்ரோ எரிவாயு நிறுவனம் அறிவித்துள்ளது. லிட்ரோ எரிவாயு நிறுவனத்தின் தலைவர் முதித பீரிஸ் இதனை தெரிவித்துள்ளார். இதேவேளை உலக சந்தை விலைகளுக்கு ஏற்ப நாட்டின் எரிவாயு விலையை திருத்துவதற்கான ஒப்புதல் பெறுவதற்காக பரிந்துரைகளை லிட்ரோ நிறுவனம் நிதி அமைச்சிடம் சமர்ப்பித்துள்ளதாக தெரிவித்திருந்தது. இதன்போது எரிவாயு விலை திருத்தம் தொடர்பான பரிந்துரைகள் இந்த மாதத்தின் முதல் வாரத்தில் நிதி அமைச்சின் ஒப்புதலுக்காக நேற்றைய தினம் சமர்ப்பிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. எனினும் இதுவரையிலும் எரிவாயு விலை திருத்தத்திற்கான ஒப்புதல் கிடைக்கவில்லை என லிட்ரோ நிறுவனம் நேற்று அறிவித்திருந்தது. இவ்வாறானதொரு பின்னணியில் இம்மாதத்திற்கான லிட்ரோ சமையல் எரிவாயு விலையில் எவ்வித மாற்றமும் மேற்கொள்ளப்படவில்லை என லிட்ரோ எரிவாயு நிறுவனம் அறிவித்துள்ளது. அரசு ஊழியர்களின் சம்பளத்தை மேலும் 20,000 ரூபாவால் அதிகரிக்க வேண்டும் என கடந்த அரசாங்கத்தை வலியுறுத்திய ஜேவிபியின் தொழிற்சங்கங்கள் அதனை இந்த முறை வரவு செலவு திட்டத்தில் பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சோசலிச மக்கள் முன்னணியின் செயலாளர் வைத்தியர் ஜி வீரசிங்க கொழும்பில் நேற்று நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கையிலேயே இந்த விடயத்தை குறிப்பிட்டார். அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையில், எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் அரசு மற்றும் தனியார் துறையின் சம்பளம் உள்ளிட்ட கொடுப்பனவுகளை அதிகரிக்க வேண்டும் என வலியுறுத்தி 7 அம்ச கோரிக்கை ஒன்றை பொதுச்சேவை தொழிற்சங்க சம்மேளனம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு முன்வைத்திருக்கிறது. அதில் நீண்ட காலமாக அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் அதிகரிக்காமல் இருப்பது தொடர்பில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றோம். நாட்டுக்குள் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி நிலையில் பொருட்கள் மற்றும் சேவை கட்டணம் மற்றும் ஏனைய செலவுகளை கருத்தில் கொள்ளும் போது அரசு ஊழியர்களின் சம்பளம் நிச்சயமாக அதிகரிக்கப்பட வேண்டும். புதிய அரசாங்கம் நியமிக்கப்படுவதற்கு முன்னர் நாட்டுக்குள் இருந்து வந்த பணவீக்க நிலைமையை கருத்தில் கொண்டு 25,000 ரூபாய் சம்பள அதிகரிப்பு மேற்கொள்ளுமாறு அரசு துறையின் அனைத்து தொழிற்சங்கங்களும் தொழிற்சங்க போராட்டம் மூலம் கோரிக்கை விடுத்திருந்தன. இந்த போராட்டத்திற்கு தலைமைத்துவம் வழங்கி செயற்பட்டு வந்த மக்கள் விடுதலை முன்னணியின் தொழிற்சங்க தலைவர்கள் தற்போது அமைச்சு பதவி வகித்து வருகின்றனர். தற்போதுள்ள பணவீக்க நிலைமையின் அவர்களின் தனிப்பட்ட பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்துள்ளதுடன் 2023 குடிசன மற்றும் புள்ளி விபர திணைக்கள அறிக்கைக்கு அமைய 4 பேர் கொண்ட குடும்பம் ஒன்றின் மாத செலவு 66,000 ரூபாவுக்கும் அதிகமாகும். இந்த அறிக்கையை கருத்தில் கொண்டு அரசு சார்பு மற்றும் தனியார் துறையின் அடிப்படை சம்பளத்தை 50,000 ரூபாவாக்குமாறு கோருகின்றோம். மேலும் இந்த கோரிக்கைகளுடன் அரசு ஊழியர்களின் கொடுப்பனவு, அவர்களின் சம்பள முரண்பாடு, அரசு துறைக்கு இணைத்துக் கொள்ளல் மற்றும் பதவி உயர்வு மற்றும் அரசு சொத்துக்களை விற்பனை செய்தல் போன்ற விடயங்கள் தொடர்பாகவும் எமது யோசனையை ஜனாதிபதிக்கு தெரிவித்திருக்கிறோம் என தெரிவித்துள்ளார். காலி, மாத்தறை, களுத்துறை மற்றும் இரத்தினபுரி மாவட்டங்களில் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இதன் அடிப்படையில் மட்டக்களப்பு, அம்பாறை, மாத்தளை, பதுளை மற்றும் பொலனறுவை மாவட்டங்களில் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு தீவின் பிற பகுதிகளில் முக்கியமாக சீரான வானிலை நிலவும் எனவும் மேற்கு, சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, பதுளை மற்றும் குருநாகல் மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் மூடு பனியுடன் கூடிய வானிலை எதிர்பார்க்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர் மயமாக்கப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு, அனுரவின் அரசிடம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. இரவில் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை, விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. லிட்ரோ எரிவாயு விலை தொடர்பில் வெளியான அறிவிப்பு. நாடளாவிய ரீதியில் ஏற்பட்ட மின் துண்டிப்பு, அரசு முன்னெடுத்துள்ள நடவடிக்கை. அர்ச்சுனா எம்பி தாக்கியதில் படுகாயமடைந்த நபர் வைத்தியசாலையில் அனுமதி. ஏப்ரல் மாதத்திற்குள் கடவுச்சீட்டு வரிசைக்கு முடிவு, வெளியான அறிவிப்பு. 100க்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு இடமாற்றம், வெளியான காரணம்.